مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஆஷுரா நோன்பு ஏன் நோக்க வேண்டும், அதற்கு காரணம் என்ன? முஹர்ரம் மாதத்துடைய இந்த சிறப்புகள் பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல 4 மாதங்கள் புனிதமான மாதமா இருக்கு. அதுல ஒன்று முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று அழைக்கப்படுது. இன்னும் இந்த முஹர்ரம் மாதத்துலதான் ஆஷுராவுடைய நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. இன்னும் முஹர்ரம் மாதத்துடைய பிறை 9 மற்றும் 10வது நாள்ல யார் நோன்பு நோக்குறாங்களோ அவங்களுடைய முந்தைய ஓராண்டின் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னும் ரமலான் மாசத்துல இருக்க நோன்புக்கு அடுத்து சிறப்பான நோன்பு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஷுராவோட நோன்பா இருக்கு. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாக்கு வராங்க. அப்போ யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல நோன்பு நோற்றிருந்தாங்க. இத பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள் கிட்ட கேக்குறாங்க, நீங்க முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல நோன்பு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ யூதர்கள் சொல்றாங்க, இந்த நாள்ல தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சமூகமும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. இன்னும் இந்த நாள்லதான் ஃபிரௌன் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்க முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல நோன்பு நோக்கிறோம் யூதர்கள் சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை விட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உரிமையானவங்க, தகுதியானவங்க நாங்க தான் அப்படின்னு சஹாபாக்கள் கிட்ட சொல்லி சஹாபாக்களையும் முஹர்ரமுடைய 10வது நாள்ல நோன்பு வைக்க சொல்லி ஏவுனாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல நோன்பு நோச்சாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், யூதர்களும் முஹர்ரமுடைய 10வது நாள்ல நோன்பு நோக்குறாங்க, நாமும் முஹர்ரமுடைய 10வது நாள்ல நோன்பு நோக்குறோமே. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யூதர்களுக்கு மாற்றமா செய்யுங்க. அடுத்த ஆண்டு நான் உயிரோட இருந்தேன்னா முஹர்ரமுடைய 9வது நாள்லயும் நான் நோன்பு நோற்பேன். அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தினாங்க. ஆனா அடுத்த வருடம் முஹர்ரம் மாதம் வருவதற்கு முன்னாடியே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரை கைப்பற்றினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஸாம யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில யார் ஒரு நாள் நோன்பு நோக்குறாங்களோ அவங்களுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு 9 ஆண்டுகள் தூரமாக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இஸ்ராயில். இந்த சந்ததியினர் தான் பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 4வது தலைமுறைக்கு அடுத்து பிறந்தவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாட்டுடைய அரசன் எப்படியெல்லாம் இருக்க கூடாதோ அப்படியெல்லாம் இருந்தவன் தான் ஃபிரௌன். அவன் தன்னை இறைவன் என்றும் தன் தவிர வேற கடவுள்கள் இல்லை அப்படின்னும் தன்னை மாதிரி ஒரு சிலையை செதுக்கி அதைதான் மக்கள் வணங்கணும்னு சொல்லி மக்கள் அவ்வளவு துன்புறுத்தக்கூடிய கொடூர மன்னனா ஃபிரௌன் இருந்தான். அப்போ ஒரு நாள் ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வருது. ஒரு நெருப்பு ஜுவாலை பனி இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்திலிருந்து தன்னுடைய அரண்மனைய அழிக்கிற மாதிரி ஒரு கனவை கண்டு ஃபிரௌன் திடுக்கிட்டு ஏஞ்சி உட்கார்றான். இத பத்தி அடுத்த நாள் காலையில அந்த நாட்டுல இருக்க குறி சொல்றவங்க, ஜோதிடர்கள் இவங்க எல்லாமே அழைச்சு இந்த கனவினுடைய விளக்கத்தை பத்தி கேட்கறான். அப்ப அவங்க சொல்றாங்க,
பனு இஸ்ரவேலர்கள் கூட்டத்துல இருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது ஒன்ன அழிச்சு உன்னுடைய ஆட்சியும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர்கள் சொன்னா உடனே பிராவுனுக்கு அவ்வளவு கோவம் வருது. உடனே பிரான் கட்டளை இடுறான், குறிப்பிட்ட இந்த காலத்துல பிறக்கிருக்கின்ற அந்த ஆண் குழந்தைங்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறான். அதே மாதிரியே அனைத்து ஆண் குழந்தைகளையும் அந்த குழந்தையோட தாய் எதிர்க்கையே கொலை செஞ்சான். அந்த அளவுக்கு கொடூரவனா பிரான் இருந்தான். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு பெட்டியில வச்சு ஒரு நதி, நைல் நதியில அனுப்பி விட்டுறாங்க. அத பிரானுடைய மனைவி ஆசியா அம்மையார் வந்து அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு பிரான் கிட்ட போயிட்டு இந்த குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பெரியவரா ஆறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. ஒருத்தவங்க யாருன்னா பனி இஸ்ரவேலர் கூட்டத்தை சார்ந்த ஒரு நபர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் அந்த பனி இஸ்ரவேலர் சார்ந்த அந்த நபரை அடிக்கிறாங்க. அடிச்ச அடியில அந்த மனிதர் கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச இந்த செயலால எகிப்திலிருந்து மத்திய நாட்டுக்கு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் இறை தூதரா நியமிக்கிறான். அதுக்கப்புறம் பிரானுடைய சபைக்கு வந்து சொல்றாங்க, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய தூதரா இருக்கிறேன். இன்னும் அல்லாஹ்விடமிருந்து உன்னிடத்தில் சில அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கேன். நீ பனி இஸ்ரவேலர்களை என் கூட அனுப்பி வை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரான் கிட்ட கேட்கிறாங்க. பிரான் சொல்றான், உன்னுடைய அத்தாட்சிகளை காட்டு அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய கைத்தடியை கீழே போடுறாங்க. கீழே போட்டோடனே அது பாம்பா மாறுது. அப்போ அந்த சபையில இருந்த தலைவர்கள் ஒரு பெரிய சூனியக்காரர் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பிரான் சொல்றான், இவரை விட சிறந்த சூனியக்காரர்களை நீங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சபையில இருக்க தலைவர்கள்கிட்ட சொல்லி அனுப்புறான். அதே மாதிரி சிறந்த சூனியக்காரர்களும் வராங்க. வந்து பிரான் கிட்ட கேட்கிறாங்க, நாங்க மூசாவை வென்றுட்டோம்னா அதுக்கான வெகுமதி எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரான் கிட்ட கேட்கிறாங்க. பிரான் சொல்றான், நீங்க மூசாவை வென்றுட்டீங்கன்னா அதுக்கான வெகுமதியும் கொடுப்பேன், இன்னும் எனக்கு இன்னும் நெருக்கமா உங்களை நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் சொல்றான். உடனே இந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேக்குறாங்க, நீங்க முதல்ல செய்றீங்களா இல்ல நாங்க முதல்ல செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சூனியக்காரர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைய வச்சு அவங்களுடைய கைத்தறியை கீழே போடுறாங்க. அதே மாதிரி அதுவும் பாம்பா மாறுது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய கைத்தறியை கீழே போடுறாங்க. அது பெரிய பாம்பா மாறி அந்த சிறிய பாம்பை விழுங்கிடுச்சு. இந்த நிகழ்ச்சியின் போது அந்த சூனியக்காரர்கள் அதே இடத்துல சிரம் பணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நிச்சயமாக அவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிரான் சொல்றான், நான் உங்களுக்கு உத்தரவு விடுறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்கள நம்பிட்டீங்களே, நான் கண்டிப்பா அவங்கள மாறுகண் மாறுகை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்துறான். அப்ப அந்த சூனியக்காரர்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தருவீராக அப்படி சொல்லி. இதுக்கப்புறம் அல்லாஹ் பிரானுடைய சமுதாயத்துக்கு பல சோதனைகளை இறக்கணும். எப்படிப்பட்டதுன்னா, கடுமையான பஞ்சம், கூட்டம் கூட்டமா தவளைகள், பேன், ரத்தம், இது போல பல சோதனைகளை வந்து அல்லாஹ் வந்து இறக்குறான். பல சோதனைகளை அல்லாஹ் வந்து இறக்குறான். இறுதியில பிரான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்து, நீங்க இந்த சோதனையில இருந்து எங்களை காப்பாத்திட்டீங்கன்னா நான் பனு இஸ்ரவேலர்களை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பிரான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்கிறான். சோதனையும் நீங்கப்படுது. இரவுல மக்களை அழைச்சு கொண்டு செல்லுமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான். மூசா இன்னும் அல்லாஹ் சொல்றான், உங்களை பின்தொடர்ந்து பிரானும் வருவான்ற அந்த செய்தியையும் அல்லாஹ் அங்க குறிப்பிடுறான். அந்த இரவோடு இரவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சமுதாயத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைச்சுக்கிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில பிரானும் அவங்கள பின்தொடர்ந்து வரான்.
அப்படி அவங்க பின்தொடர்ந்து வரும்போது அவங்களுக்கு எதிர்க்க ஒரு ஆறு வந்து குறுக்கிடுது. இனிமே நம்மளை யாரு காப்பாத்த போறா, நம்ம ஃபிரௌன் கிட்ட பிடிபட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அவ்வளவு பயப்படுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படி இல்ல, என் கூட அல்லாஹ் இருக்கா, அல்லாஹ் நம்மள காப்பாத்துமா, அல்லாஹ் நம்மள கைவிட மாட்டான் அப்படி சொல்லி தன்னுடைய கூட்டத்துக்கு நம்பிக்கையா அவங்க வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளை இடுறான், நீங்க உங்களுடைய கைத்தடிய கீழே அடிங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை இடுறான். இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய கைத்தடிய கீழே அடிக்கிறாங்க. அந்த கடல் இரண்டாக பிளக்குது. பிளந்து அவங்களுக்கு வழி விடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டமோ போகுது. அதை பின்தொடர்ந்து அந்த கொடூர மன்னன் ஃபிரௌனும் பின்தொடர்ந்து வரான். அப்படி வரும்போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை காப்பாத்திடுறான். ஆனா ஃபிரௌனுடைய கூட்டத்தை அந்த கடல்லே மூழ்கடிச்சிடறான். இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நாங்க முஹர்ரமுடைய 10வது நாள்ல நோன்பு நோக்கிறோம் யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். போன வருடம் நம்ம கூட இருந்தவங்க இந்த வருடம் இல்ல. அல்லாஹ் அவங்களுடைய கபருடைய வேதனையை நீக்கி அவங்களுடைய கபரை சூரியனை விட பிரகாசமானதாக ஆக்கி விசாலமானதாக ஆக்கி கேள்வி கணக்கை சாக்கி வைப்பானாங்க. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.